வணக்கம் மக்களே, இது அஞ்சு மீடியா. உங்களுக்கு விஜய் நடித்த ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எந்த படத்தை கொண்டாடுவாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ நான் ஜனநாயகன் தான் ப்ரோ போவேன். சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம அவரை பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படின்றப்ப மோஸ்ட்லி ஜனநாயகம் தான் ப்ரோ கொண்டாடுவாங்க. பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தா ரெட் ஜெயிண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர் சப்போர்ட்டிங்கில் வரனால உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு ஆப்போசிட்டாக அவராலையும் குரல் கொடுக்க முடியாது. ப்ரோ நான் ஜனநாயகன் தான் ப்ரோ போவேன். ஏன்னா இது விஜயோட லாஸ்ட் மூவி, லாஸ்ட் டைம் தளபதியை கடைசியாக தியேட்டரில் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து அவர் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் வர போகிறாரு. அப்போ கடைசியாக அஃப்கோர்ஸ் தளபதி தான், ஜனநாயகன் தான். மக்கள் பொதுவாக விஜய் படத்தை தான் ஆதரிப்பாங்க, ஜனநாயகன். பட் சிவகார்த்திகேயன் நம்ம திருச்சி பையன், நம்ம கூட படித்தவர், நம்ம கூட நல்லா மெர்ஜ் ஆவார். அதனால் அவர் படத்துக்கு போக மாட்டாங்க. பட் ஜனநாயகன் விஜய் படம் லாஸ்ட்டு படம், ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவரோட படத்துக்கு தான் போவாங்க. பட் அவர் இந்த பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தா ரெட் ஜெயிண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர் சப்போர்ட்டிங்கில் வரனால உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு ஆப்போசிட்டாக அவராலையும் குரல் கொடுக்க முடியாது. அதே சமயம் விஜய் சைடும் சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் சைடும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஊருக்காரன் அவரை விட்டு கொடுக்கவும் முடியாது. அதே சமயம் விஜயும் விட்டு கொடுக்க முடியாது. ஈக்குவலாக ஃபஸ்ட் டே சென்டிமெண்ட்டாக விஜய்க்கு சார் போயிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு அவர் கூட போகலாம். கண்டிப்பாக விஜய் படத்துக்கு. கண்டிப்பாக விஜய் படத்துக்கு. எதனால் ஆரம்பத்துலேருந்து நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம அவரை பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படின்றப்ப இது அவங்களோட லாஸ்ட் மூவி இல்லை, அப்படின்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் போகலாம். ஓகே, நீங்கள் விஜய் ஃபேனு தெரியும். மோஸ்ட்லி ஜனநாயகம் தான் ப்ரோ கொண்டாடுவாங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க. விஜயோட லாஸ்ட் படம்னால. ஓ அப்படியா? விஜய் படத்துக்கு போவேன். நான் அவங்களுக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன். 2026 பிறக்குது. உங்களோட ரெசல்யூஷன் என்னவாக இருக்கும்? நான் நல்ல வரவேற்பு கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஜனநாயகம் படம் இல்லை ப்ரோ, இப்போ 2026 தொடங்குது, நியூ இயரு. நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கு? ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு ஐடியா? புதுசானா இப்போ சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் உடம்பு குறைக்கணுமாங்க. அதுமாரி உங்களுக்கு எங்களை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே ப்ரோ. பசங்க வாழ்த்துக்கள்.